சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பாகம். அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் சமாதானத்தை தேடுகிறது, இந்திய தேசம் சமாதானத்தை தேடுகிறது, தமிழ்நாடு சமாதானத்தை தேடுகிறது. ஏனென்றால் எலெக்ஷன் வரப்போகிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் குடும்பங்களுக்கு இன்றைக்கு சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் குடும்பம் பிரிந்து இருக்கிறதா? சண்டை சச்சரவுகள் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தம், தாறுமாறான வாழ்க்கை நிமித்தம் கலங்கி போய் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகரை குடிப்பழக்கமும் போதை வஸ்துகளும் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் அவைகளுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு சமாதான பிரபு அவைகளை அப்புறப்படுத்தி தமது சமாதானத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்தீர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் பிரிந்து கிடக்கிறது, கண்ணீரில் இருக்கிறது, கஷ்டங்களில் இருக்கிறது, உபத்திரவங்களில் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் அசைவாடி உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஷலோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.